ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இந்த ப்ளாகில் பார்த்தீங்கன்னா ஜஷ்ராக்கு நம்ம என்னென்ன ஃபுட்டுலாம் கொடுக்குறோம். அவளுக்கு வந்து இப்போ 10 months ஆகிட்டு, நான் அவளுக்கு 6 monthலேருந்து என்னென்ன ஃபுட்லாம் கொடுத்துருக்கேன். 6 monthல ஒரு ஃபுட் கொடுத்தேன், 8 monthக்கு அப்புறம் இப்போ கண்டினியூஸாக ஒரு ஃபுட் கொடுத்துட்ருக்கேன். 8 month பேபிக்கு என்னென்ன ஃபுட்லாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் பார்த்தீங்கன்னா ஜஷ்ராக்கு வாழைப்பழத்தை வந்து ஸ்டீம் பண்ணிவிட்டேன். ரெண்டாக வந்து கட் பண்ணிடுவேன், சென்டரில் மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஸ்டீம் பண்ணிடுவோம். நல்லா அது ஸ்டீம் ஆனது கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறும். மார்னிங் அதுதான் கொடுப்பேன். எப்போவுமே பனானா தான் மார்னிங் வந்து நான் அவளுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அவளுக்கு வந்து மார்னிங் வந்து பனானா கொடுத்து ஸ்டீம் பண்ணி நல்லா அதை பிளெண்ட் பண்ணிடுவேன். பிளெண்ட் பண்ணிவிட்டு அதில் குட்டி குட்டியாக நல்ல சீட் இருக்கும் பார்த்தீங்களா, பிளாக் கலரில். அதை என்ன பண்ண ஃபில்ட்ரு எடுத்துகிட்டு தான் நான் அவளுக்கு எப்போவுமே ஸ்பூன் வச்சு கொடுப்பேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபீடிங் பாட்டில் கொடுத்துட்ருந்தேன். இப்போ ஒரு 10 months ஆகிட்டுல, அதனால் ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கட்டியாக, 8 monthஸில் கொஞ்சம் தனியாக கொடுத்தேன். இப்போ 10 months ஆனது கொஞ்சம் கட்டியாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்பூன் வச்சு தான் அவளுக்கு ஊட்டுறேன். சாப்பிட்டுட்டா, அந்த இதை எடுக்க முடியல, சாப்பிட்டுட்டு தூங்கிட்டான். ஆமாம், நான் உங்களுக்கு அதில் பவுலில் கொஞ்சோண்டு இருக்குது, அதோட கன்சிஸ்டன்சி மட்டும் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். பார்த்தீங்களா, இதுதான் பவுலில் கொஞ்சோண்டு இருந்துச்சு, சாப்பிட்டுட்டு மீதி அளவுக்கு வச்சுருக்கோம். அது என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு அவங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, நல்லா கட்டியாக தான் இருக்கும். நல்லா ஃபைனாக நான் வந்து அரைச்சி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்படி தான் இருக்குது. எப்போவுமே நான் அவளுக்கு நேந்திர பழம் தான் கொடுப்பேன். நேந்திர பழம் மட்டும் தான் அவளுக்கு சஜஸ்ட் பண்ணேன், வேறு எந்த பழமே அவளுக்கு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நேந்திர பழம் தான் வெயிட் கெயின் ஆகும் பேபிஸ்க்கு. எப்போவுமே பார்த்தீங்கன்னா வேறு எந்த பழமே சஜஸ்ட் பண்ணாதீங்க. அவள் 1 yearக்கு அப்புறமா கூட நீங்கள் என்ன பனானா கூட கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நேந்திர பழம் மட்டும் கொடுங்க, ஏன்னா அதுதான் வெயிட் கெயின் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். மார்னிங் இதுதான் சாப்பிட்ருக்கா கைஸ், சாப்பிட்டுட்டு தூங்கிட்டா. ஆஃப்டர்நூன் வந்து அவளுக்கு வந்து ஃபுட்டு என்ன ஃபுட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் கொஞ்சோண்டு. ரைஸ் வந்து எப்போவுமே கொஞ்சம் தான் போடுறேன் கைஸ். ரைஸ் வந்து கொஞ்சம் தான் போடுவேன், ஒரு கைப்பிடி ரைஸ் தான். அதுக்கப்புறமா ஒரு கேரட் போட்டுக்கிடுவேன், ஒரு சின்ன கேரட் ஃபுல்லாகவே நல்லா ரவுண்டாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அப்புறம் வந்து சிறுபருப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா, சிறுபருப்பு வந்து கொஞ்சம் நிறையவே போட்டுக்கிடுவேன். இந்த பருப்புக்கும் கேரட்டுக்கும் நல்லாவே அவங்களுக்கு வந்து சத்து. அதான் ஆஃப்டர்நூன் ஃபுட்டாகவே நான் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் ரைஸ். அது நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். கரண்ட் அடுப்பில் தான் வச்சுருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஆஃப்டர்நூன் வந்து இந்த மாதிரி தான் ரைஸு, அப்புறம் இந்த சிறுபருப்பு, அதுக்கப்புறம் கேரட், இந்த மாதிரி தான் அவளுக்கு வந்து நான் வந்து நல்லா அரிசியில் நல்லா குழஞ்சிடணும் கைஸ். அரிசி அந்த பருப்பு எல்லாமே குழஞ்சிடணும். கேரட்டும் பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்திருக்குது. இந்த மாதிரி தான் நான் அவளுக்கு வந்து கஞ்சி மாதிரி காய்ச்சிருவேன். சம்டைம்ஸ் நல்லா வந்து குக் ஆயிடுச்சு அப்படின்ட்டா மாஷ் பண்ணிவே கொடுத்துருவேன், அப்படி மசிச்சே கொடுத்துருவேன். அப்படி இல்லைன்னா நான் வந்து பிளெண்ட் பண்ணி கொடுத்துருவேன் கைஸ், பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணி கொடுத்துருவேன். எப்போவுமே பேபிஸ்க்கு வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சே கொடுங்க, அதுதான் அவங்களுக்கு வந்து ஜீரணமாகும், சீக்கிரமாக ஜீரணமாகும். ஜஷ்ரா பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கா. தூங்கி எந்திரிச்சதையுமே அவளுக்கு வந்து நம்ம இந்த சாப்பாடு வந்து நல்லா அரைச்சி கொடுக்கலாம். கேரட் எல்லாமே நல்லாவே வெந்துட்டு அவளுக்கு இந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் கைஸ். சாப்பிட்டுட்டு நல்லா வந்து திரும்பியுமே சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூன் ஒரு 3 o'clock 4 o'clock கிட்ட சின்னதாக ஒரு தூக்கம் போட்டு எழுந்திரிச்சிருவான். அதுக்கப்புறமா நம்ம என்னென்ன ஃபுட் கொடுக்கலான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஜஷ்ராக்காண்டி நான் கேப்பை பால் தான் இது வரைக்கும் நான் அவளுக்கு கொடுத்துட்டு இருந்தேன். கேப்பை ஊற வச்சு பால் எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். அதுதான் வந்து பேபிஸ்க்கு நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா 10 months ஆகிட்டு, ஸோ அதனால் கேப்பையே நான் வந்து முளை கட்டி எடுத்துட்டேன் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படி வந்து முளை கட்டி எடுத்து வச்சுட்டு ஒரு 10 hours கூட வேண்டாம், 8 hours ஃபஸ்ட் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு ஒரு நல்ல துணி, ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க. ஒயிட் கிளாத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு 1 day ஃபுல்லுமே நல்லா கெட்டி இறுக்கமாக, ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் கெட்டி இறுக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே, வெயிலில் தான் வைக்கணும்னு இல்லை, வீட்டுக்குள்ளேயே காற்று நல்லா படுற மாதிரி இடத்துல இதை வச்சுருங்க. அதில் உள்ள கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த முளைக்கட்டி இருக்கிறதுல அந்த ஈரப்பதம் போயிட்டு அப்படின்னா நம்ம நல்லா மிக்சியில் போட்டு அடித்து ஜல்லட் பண்ணி சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து பேபிஸ்க்கு ரொம்பவே சத்து. கேப்புன்னு சொல்லுவாங்கள்ல, முளைக்கட்டின கேப்பை வந்து ரொம்பவே சத்து பார்த்துக்கோங்க. நம்ம பால் எடுத்து கொடுக்குறத விட இந்த கேப்பையில் வெளியே இருக்குது பார்த்திங்களா, ப்ரௌன் கலரில், இதுதான் பேபிஸ்க்கு ரொம்பவே சத்துன்னு சொல்லுவாங்க. இதை நான் அன்றைக்கி ரெடி பண்ணுற வீடியோவும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், எப்படின்னு பாருங்கள். நீங்களும் உங்கள் பேபிஸ்க்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கைஸ். ஜஷ்ரா பார்த்தீங்கன்னா இப்போ எந்திரிச்சிட்டா. இங்கே பார்த்தீங்களா எப்படி தூங்கு மூஞ்சாட்டம் இருக்கு. அந்த பனானா கொஞ்சம் இருக்குது, அந்த பனானாவை கொடுத்துட்டு
அவங்க அப்பா இப்போ ஒர்க் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 12 o'clock கிட்ட ஆகிட்டு 12:30 கிட்ட வந்துடுவாங்க. ஸோ நம்ம அந்த பனானா கொடுத்துட்டு அவளுக்கு தண்ணி கொஞ்சம் கொடுக்கலாம். கொடுத்ததும் அந்த சொன்னல ரைஸ், பருப்பு, கேரட்டு எல்லாம் நம்ம பாயில் பண்ணி அப்படி குழுன்னு வச்சுருக்கோம்ல, அதை அரைச்சி அவங்க டேடி வந்ததை அரைச்சி அவளுக்கு கொடுக்கலாம் கைஸ். இப்போ இந்த பனானா கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபில் கொஞ்சம் திங்ஸ்லாம் வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்து ஒரே சிரிப்பாக சிரிச்சிட்ருக்கா. ஒரு நாள் நான் அவங்களுக்கு வந்து ஹோம் டூர் விளாக் காட்டுறேன், கண்டிப்பாக காட்டுறேன் கைஸ். வீடியோ எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன், எடுக்கவே முடிய மாட்டேங்குது. அடுத்தடுத்து எடுத்து வேலையாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபேன் மேலே சுற்று தான், அதை பார்த்து ஒரு சிரிப்பு எங்களுக்கு. சிரிப்பு என்ன சிரிப்பு? ஃபேன் சுற்றுதான் மேலே. அப்பா வர போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து குளிக்க வச்சுட்டேன். குளிக்க வச்சுட்டு நல்லா தூங்குறாங்க. பாருங்க, குளிக்க வச்சு சட்டெல்லாம் பார்த்து வச்சு சட்டெல்லாம் போட்டு நல்ல ஒரு தூக்கம். எப்படி தூங்குறாங்க பாருங்க. அவளையும் படுத்து கீழே தூங்க போட்டுட்டு நானும் லேசாக தூங்கலான்னு இருக்கேன். தூங்கிட்டு ஈவினிங் அப்புறம் நைட் அவளுக்கு என்னென்ன ஃபுட்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹலோ கைஸ், இப்போ நைட்டு சாப்பாடு ஜஸ்ட்லாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ தான். சீனி கிழங்கு அவிச்சு இருக்க மாட்டேங்க பாருங்கள். அவிச்சு அதை வந்து தொலிலாம் எடுத்து நல்லா அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்கேன். ஏன்னா சின்ன சின்னதாக அரைப்படாமல் கிடக்கும், அதனால் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சாச்சு கைஸ். இப்போ வந்து அவளுக்கு வந்து கொடுத்துட்டு அப்படி தூங்க வைக்க வேண்டியதான். இந்த பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே அவளுக்கு கொடுத்துட்டு அவளை வந்து தூங்க வைக்கணும். இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன் கைஸ். இதே மாதிரி பேபி சம்மந்தப்பட்ட வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன வீடியோ வேணும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பட்டன் அமைக்கிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். பாய் கைஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.